தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வந்து டெம்பிள் போவோம். நான் வந்து எந்த கோயில் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டில்ஸ் தாண்டி இருக்க பெரும்பேடு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி முருகர் டெம்பிளுக்கு போயிருந்தேன். அங்கே வள்ளி தெய்வானையோட ரொம்ப சூப்பராக காட்சி கொடுத்தாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்டேயே வந்து போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு 20-30 பேர் எங்களுக்கு முன்னாடியே லைனில் கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் போய் நல்லா தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு போயிருந்தேன். பூ வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சிவன் சன்னதி இருந்தது. அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை வந்து சுற்றி வந்து அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 விளக்கு வந்து வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் குமரஞ்சேரி முருகர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப தூரம் போகணும் போல், ரொம்ப நைட்டு லேட் ஆகிடுச்சுன்றதால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னாங்க. சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னதால் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் வந்து வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி இருக்குது. சரி சிறுவாபுரி போகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிறுவாபுரிக்கும் போனோம். அங்கே போனால் அதுக்கு மேலே ரொம்ப பயங்கர கூட்டமாக இருந்தது. கோயில் க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் வந்து போனோம். ஒரு 9-10 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே விடவே இல்லை. அப்புறம் எப்படியோ உள்ளே போயிட்டோம். அங்கே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. நல்லபடியாக நியூ இயர் அன்னைக்கு முருகரோட தரிசித்தது ரொம்ப சந்தோஷம்.